ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன். அந்த வீடியோவுக்கு ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் செய்திருந்தாங்க. சார், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு போராட்டம் ஒன்று செய்யணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் சக்தி ஆனந்துக்கும் கம்பெனிக்கும் ஆதரவாக பேசிகிட்ருக்காங்க. தயவு செய்து சொல்கிறேன், சக்தி ஆனந்துக்கோ கம்பெனிக்கு ஆதரவாக யாருமே பேசாதீங்க. எல்லா மெம்பர்ஸும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. எல்லா மெம்பர்ஸும் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் காசை வாங்கி கட்டிட்டு, பணத்தை வட்டிக்கு வாங்கி கட்டிட்டு, அந்த வட்டியை கூட திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தேவையில்லாமல் கமெண்ட்ஸில் சக்தி ஆனந்துக்கு ஆதரவாக யாருமே பேசாதீங்க. மைவி3 ஆட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. அது ஒரு கம்பெனியே கிடையாது. எல்லாரையும் ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதுக்காக சக்தி ஆனந்த் போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் அது. இந்த சதித்திட்டத்துக்கு உடந்தையாக யாரும் அவனுக்கு ஆதரவாக பேசாதீங்க. எத்தனை மெம்பர்ஸ் இது வரைக்கும் செத்து போயிருக்கிறாங்க. இதை பற்றி சக்தி ஆனந்த் ஏதாவது வீடியோ போடுறாரா? கிடையாது. இது வரைக்கும் சக்தி ஆனந்த் அவர்கள் ரிலாக்ஸேஷன் பெயில் அப்படி இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிவிட்டு சொந்த ஊரில் ஜாலியாக சுற்றிட்டுருக்கார். லோக்கல் போலீஸுக்கு எல்லாருக்கும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஜாலியாக சுற்றுறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் மனதளவில் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வட்டி கட்ட முடியாமல் தினந்தோறும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. சும்மா தேவையில்லாமல் சக்தி ஆனந்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யாரும் பேசாதீங்க தயவுசெய்து. அவன் பயங்கரமான ஒரு 420. அந்த 420ஆல் தான் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்குது. அந்த 420க்கு யாரும் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா அதனுடைய பாவத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. இது வரைக்கும் வீடியோ போடாமல் சக்தி ஆனந்த் அவர்கள் ஒரு சில யூடியூப் சேனலில் கையில் வச்சுட்டு அவர்கள் ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை யூடியூப் சேனலில் பதிவிட்டுட்டு இருக்காங்க. வினோத், இன்னும் ஒரு சில யூடியூப் சேனல்கள்லாம் இருக்காங்க. எல்லாமே இது வரைக்குமே பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சக்தி ஆனந்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மெம்பர்ஸினுடைய மனநிலை எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு ஒருத்தனுக்குமே தெரியல. ரிலாக்ஸேஷன் பெயில்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போர்ட்டலில் நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். கவர்மெண்ட் போர்ட்டலில் எஃப்ஐஆர் கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கும். அதில் போய்ட்டு டேட்டை போட்டு இவர் பேரை போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கட் பண்ணி போட்டு யூடியூப் சேனலில் பதிவிடுறாங்க. இன்னும் ரிலாக்ஸேஷன் பெயில் சக்தி ஆனந்த் கிடைக்கல, அதனால தான் அவர் வீடியோ போடாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது முற்றிலுமாக பொய்யான ஒரு கருத்து. நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் ஒரு லைவ் போட்டிருக்கான். அந்த லைவில் அவன் சொல்லியிருக்கான், இவனுக்கு எப்போவே ரிலாக்ஸேஷன் பெயிலாம் கிடச்சிச்சு, இவனுக்கு பேசுறதுக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் தான் சக்தி ஆனந்துக்கு சுத்தமாக தைரியம் கிடையாது. இந்த ரெண்டு நரிங்களும் சேர்ந்துக்கின்னு மக்களை ஏமாத்தினது தான் மிச்சம். அதனால் தயவுசெய்து நண்பர்களே, இந்த யூடியூப் சேனலில் போடுற கருத்துக்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. முற்றிலும் பொய்யான கருத்துக்களே யூடியூப் சேனலில் பதிவிட்டுட்டே வராங்க. முக்கியமாக மைவி3 ஆட்ஸுக்கு ஆதரவாக யாராவது பேசினா அவன் நிச்சயமாக சக்தி ஆனந்த் அவனுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மெம்பர்ஸ் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் உணராமல் அவனும் ஆதரவாக பேசிக்கின்னு வீடியோ போட்டுட்ருக்கானுங்க. தயவுசெய்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நிச்சயமாக சென்னையில் தலைமைச் செயலகத்துலேயும் சரி, சென்னையில் ஏதாவது ஒரு இடத்துல மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்வைக்க தான் போகிறோம். அதுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் சரி, ஆதரவு கொடுக்கலனாலும் சரி. எத்தனை பேர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஏமாத்துன்னு இருப்பீங்க? எத்தனை மாதம் இன்னும் இந்த கேஸ் முடிக்காமல் வைதான்னு சொல்லிட்டு நீட்டிக்க செய்வீங்க? இது எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாதிச்சிட்ருக்கு. இது வரைக்கும் ஒரு மெம்பர்ஸ் கூட காசு கிடைக்காத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 60,000 80,000 90,000 வாங்கி காசை கட்டிட்டு தினந்தோறும் வட்டிக்கு மாதம் வட்டி காசு கட்ட முடியாமல், குடும்பத்தில் பார்க்க முடியாமல் எல்லாம் ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சென்னையில் வீடு வாடகை தங்கிட்டு இருந்தவர் மாதம் அவருக்கு 30,000 தான் சம்பளமே. அந்த 30,000 சம்பளத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே இவனுங்களை நம்பி போட்டு இது வரைக்குமே காசு வராமல் தினந்தோறும் கஷ்டப்பட்டுருக்காரு. வட்டிக்கு வாங்கி 3 லட்சம் 4 லட்சம் கட்டி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இது ஒவ்வொரு மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் உண்மையாக பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாதிக்கப்படாதனால தான் ஒரு சிலர் பேரை சொல்லிக்க விரும்பலை. அப்படிப்பட்டவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் வட்டி கட்டுறது நாங்கள். ஒவ்வொரு நாளும் மனநலம் பாதிக்கப்பட்டு கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்கு ஒருத்தருக்கும் வாய் வர்றதில்ல. சும்மா சக்தி ஆனந்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு பெயில் அப்போ வந்துடும் எதுக்கு பொய்யான தகவல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க? சக்தி ஆனந்த் அவர்களுக்கு வீடியோ போட தைரியம் இருக்கா? ஒரு வீடியோ போட முடியுதா ஃபஸ்ட்டு அவனால்?
ஒரு வீடியோ போட துப்பு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு சில எச்சைங்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறானுங்க ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்குன்னு. ஏன்டா அவங்களுக்கு எத்தனை மாதம் ரிலாக்ஸேஷன் பெயில் கிடைக்காம இருக்கும்? ஒவ்வொரு நாளும் மைவி 3 Ads மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாம் சாவணும். நீ அங்கே ஜாலியாக சுற்றிக்கின்னு கோயம்புத்தூரில் அங்கங்கே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கின்னு ஜாலியாக சுற்றிக்கின்னு வெளிநாட்டில் பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு நீ சுற்றுற. இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோண்டா டேய்.